ஹாய் ஆல், இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுக்கலாம். தட்டி ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கலாம். நல்லா மேஷ் ஆன பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா வதங்கிக்கலாம். அதனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கிட்டால் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது கட்டியாகிடும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டா இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸே அதிகம் தான். நல்லா நைட் டின்னருக்கு வச்சு சாப்பிட ஈஸியாக சூப்பராக இருக்கும்.